ஹாய் கைஸ், நான் உங்கள் லைக் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படம் ரீவ் பார்க்க போறோம்னா பன் பட்டர் ஜாம் படத்தை ரீவ் பார்க்க போறோம். என் பையன் சந்துரு மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. ஆமா, எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் பேசாதடி, அப்படிலாம் பேசாத. அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவ மூஞ்சிய பார்த்தாலே அப்படியே அரைன் போல இருக்கு. நீ பண்ண இந்த பிஞ்ச தோசை மாதிரி இருக்கு அவ மூஞ்சி. டிராமா தான் பண்ணணும், ஏமாத்தணும். அவங்க சாய்ஸ் தானே நம்ப வைக்கணும். அப்பதான் அது அரேஞ்ச்ட் மேரேஜாவும் இருக்கும், லவ் மேரேஜாவும் இருக்கும். எப்படி நம்ம ரெண்டு பசங்களும் பச்சை மண்ணா இருக்காங்க. ஏடா 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும். இந்த படத்தை ப்ரொடியூசரே கதை எழுதியிருக்காரு. ஆக்சுவலா திரைக்கதை, வசன, டைரக்ஷன் அந்த விஷயத்தை ஒன்றையும் ராகவ் பிரசாத் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ராஜு ஹீரோவா பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோயின் புதுசாக நடிச்சிருக்காங்க. ஒன்று மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க, ஒன்று ஊரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை முதல்ல பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜு அப்படிங்கிற பொம்பளை பிள்ளைய கண்டா ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க அம்மா கேரக்டர் சூப்பரான ஒரு கேரக்டர். அவங்க என்ன வச்சிருக்காங்க, அவங்க அப்பா சார்லி அப்பா நடிச்சிருக்காரு, அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கிறாரு. ஒரு ஃபேமிலி சூப்பரான முறையில் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அவங்க ஒரு மேரேஜ்க்கு போகிறாங்க. போகும்போது சார்லியோட கிளாஸ்மேட்டாக ஒரு இன்னொரு அம்மாவை சந்திக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின்ற அம்மா இருக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு கிளாஸ்மேட்டாக இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. பட் அவங்க இருக்கும்போது 2 பேருமே குளோரோஸ் ஆகிக்கிறாங்க. என் புள்ள அப்படி டிசிப்ளினாக இருக்கும், 6 மணிக்கு மேலே வெளியே போகாது, என் புள்ள நல்லா படிக்கும் அப்படின்னு இவர் ஹீரோ வீட்டில் பேசிக்கிறாங்க, ஹீரோயின் வீட்டில் பேசிக்கிறாங்க. பட் 2 பேரையும் அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க, எப்படியாச்சும் 2 பேரும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணின்னு நம்மளுக்கே தெரியாமல், அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் ஒரு காதலை உருவாக்கி 2 பேருமே சேர்த்து வச்சு நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்றா என்னன்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானிங் நடக்கும்போது அவங்க ஹீரோ வீட்லேயே பக்கத்து வீட்டில் ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அந்த வீட்லேயே இவங்க வராங்க. வந்தவொடனே இவங்களை அப்படியே சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானிங் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போகும்போது அங்கே ஒரு ஹீரோயினை பார்க்குறாரு. 2 பேருக்குமே ஒரு லவ் ஆகிடுது. 2 பேருமே ட்வின்ஸ் லவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பேரண்ட்ஸ் 2 வீட்லேயும், பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை ஹீரோ வீட்லேயும் என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாச்சும் சேர்த்து வச்சுன்னு ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. ஆனால் ஹீரோ காலேஜில் லவ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. ஓப்பனிங் சீன் அதுதான், நம்ம எல்கேஜின்னு படிச்சுட்டு இருக்கோம், அடுத்து நம்ம காலேஜ் சேர்ந்து படிப்போம், அப்படி இல்லைன்னா பன் பட்டர் ஜாமுக்கு சேட்டா கடையில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பன் பட்டர் ஜாம். அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லுவார், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஃப்ரெண்டு உயிர் ஃப்ரெண்டாக இருப்பான். பட் ஆனால் உயிர் ஃப்ரெண்ட் என்ன செய்வான், இவர் லவ் பண்ணுற காலேஜ் பொண்ணையை அவரை லவ் பண்ணுவார், சொல்லாமே மனசில் வச்சுட்டு இருப்பாரு. ஒரு டைமிங் ஹீரோவுக்கு தெரிய வந்துடும். தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன செய்வார், நண்பன் தான் முதல்ல முக்கியம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்த ஒரு சீன் சூப்பராக இருக்கும். அது சொல்லும் போது நீ கேளு, யார் உனக்கு வேணுமோ அவங்கள நீ அவங்ககிட்ட கேட்போம், நீ என்ன லவ் பண்ணுற அவள் லவ் பண்ணுறேன்னு, அவங்க லவ் பண்ண விட்டு கொடுத்தா என்ன நீ விட்டு கொடுத்தணும் அப்படிம்பாங்க. அவங்க யாரை கை காமிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க, செம்மையாக இருக்கும். இது ஒரு பொசிஷனில் போயிட்டு இருக்கும்போது வீட்டில் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். படம் வேறு லெவலில் கொண்டுவோம். விக்ராந்த் இந்த படத்தில் காலேஜில் இருப்பார். அவரும் ஒரு டீச்சரை லவ் பண்ணுவார். அதான் டிராகன் படம் பார்த்தீங்களா, அதுமாரி இந்த அரியர்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற முடிச்சுட்டு அவர் லவ்வில் இருப்பார். அவர் ராஜுவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். பிக் பாஸ்ல உள்ளதான் ராஜுங்கிறவர். ராஜு பற்றி நான் லாஸ்ட்டில் எண்டிங்கில் சொல்கிறேன். இது நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு 2 வீட்லேயும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. தெரியாமே இது ஒரு பொசிஷன் போயிட்டு இருக்கு. ஹீரோ காலேஜ் போகும்போது லவ் பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறாரு. அவர் யாருக்கு விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதில் பிரச்சனைலாம் வரும். விக்ராந்த் எப்படி உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு படம். எப்படின்னா, கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்குன்னு, ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடணும் அப்படிங்கிறது படி இது தக்கா தெளிவாக அந்த படத்தை கொண்டு வந்துருங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பட்டர் ஜாம் படத்தில் ஹீரோ இருக்காரு, அது சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவரும் ஃப்ரெண்டு நண்பரும் பண்ணியிருப்பாரு. ஒரு மழை பெய்யுற சீன்ஸு, 2 பேருமே கோச்சிட்டு போகும்போது நண்பா கோச்சிட்டு போகாது அப்படிங்கும் போது இவர் சொல்கிறது அவர் சொல்கிறது அப்படி தட்டி விட்டுட்டு அவர் போகிற சீன்ஸ் வேற லெவலில் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸில் படம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக சூர்யா சாரம், விஜய் சாரம் பண்ணியிருப்பாரு. அந்த பிரிஞ்சு போகிற ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த ஒரு அப்படியே பூபம்ஸ் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு அவர் ஆக்டிங். அவர்
கண்ணு, அவரு ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் பேசுது. ராஜுவோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து இன்னும் ஆக்ஷன் படத்துல இறங்கினாருன்னா இன்னும் வேற லெவல்ல தாறுமாறா பண்ணுவார். அவர் இருக்கிற ஹைட்டுக்கு வந்து சூப்பரா எல்லாமே நல்லபடியா அமையும். அவருக்கு நெக்ஸ்ட் படம் வந்து சூப்பரா நிறைய பண்ணுவாரு. இப்ப நிறைய ஹீரோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும், ராஜு பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணுவாருன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அவர் ஆக்டிங் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. வெறித்தனம் அப்படி ஒரு வெறித்தனமா இருந்துச்சு. நீங்க ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட இதெல்லாம் ஒரு ஹீரோவா இது போய் அப்படின்னு தான் தோணும். ஆனா நீங்க படத்தை போய் தியேட்டர்ல பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராஜு நடிப்பு வந்து மிரண்டுருவீங்க. அப்படியே லால் சலாம் படத்துல கூட நான் வந்து விக்ராந்த் கூட ஒரு காம்போல வந்து அவர் தேடுவாரு. விஷ்ணு விஷால் இருப்பாரு. அவர் வந்து அவர் அடிக்க ஆள் வந்துருவாங்க பாம்பேல. அவர் திடீர்னு பார்த்தா ஒரு தாயத்தை வைப்பாரு. தாயத்தை நான் தான் வந்துச்சு கொடுத்துருப்பேன். அந்த தாயத்தை பார்த்த உடனே அவருக்கு பூஸ்ட் பம்ப் வரும். அந்த மாதிரி சீன்ஸ் பார்க்கும்போது விக்ராந்த் படத்துல நான் வந்து லால் சலாம் படம் நடிச்சிருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். அவரோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. இப்போ விஜய் வந்து நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா வந்து விஜய் மாதிரி இப்படி கையை இப்படி செய்யறது, அவர் ஆக்ஷனு அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. அவரும் நல்லா ஒரு விஜய்க்கு அடுத்து ஒரு லெவல்ல வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காரு இந்த படத்துல, நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராகவும் இருக்கு. ஆனா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி கொஞ்சம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அவர் கேரக்டர் செம்மையா இருந்துச்சுங்க. மொத்தம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 பேரும் பிரியும் போது ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதே சமயத்துல வந்து திரும்பி அவங்க ஒண்ணு சேருவாங்க அப்படியே சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ரிவ்யூல ஒரு டெஸ்ட் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமேல படத்தை பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் அப்புறமேல வேற லெவல்ல இருக்கும். படம் வந்து நமக்கு எப்படி படம் ஓடுனுச்சு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரியும். 3 மணி நேரம் இந்த படம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம்மையா நெக்ஸ்ட் காமெடிலாம் பிச்சு ஓதிட்டாங்க. அம்மாவும் சரி அவங்க அம்மாவும் சரி. அந்த ஹீரோயின் அம்மா கூட நான் ஒரு படம் வள்ளியோட ஊர்வலம் அப்படி ஒரு படம் நடிச்சேன், ரிலீஸ் ஆகல. அதுல ஃபுல்லா ஃபோர்ஸ் கேட்டா வருவாங்க. சிங்கப்புலி கூட அவங்க ஒரு டீமா இருப்பாங்க, நானும் ஜானு விஜய் ஒரு டீமா இருப்போம். 2 ஓமனி வேணும் தான். அந்த படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகல, எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. அதுல ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலா அதில் நடிச்சோம். ஓகே, நான் நடிச்ச படம் தான் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பன் பட்டர் ஜாம் படம் தான் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. இந்த படம் நல்லா இருக்கும். தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். ராஜு வந்து ஆக்சுவலா பிக் பாஸ்ல வின் பண்ணவர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தவர். பாக்கியராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்திருக்காரு. அப்புறம் இன்னும் டேரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா வந்து ஒரு டைரக்ஷன் பண்றது கதை எழுதி வச்சிருக்காரு. பட் இந்த கதையை கேட்டவொன்னா ஓகே பண்ணி நடிச்சிருக்காரு. அவரை பத்தி நம்ம நிறைய தனி வீடியோஸா போடுவோம். மொத்தத்துல இந்த படம் இதுதான். ஓகேவா? அப்பா ஹீரோட அப்பாவும் ஹீரோயின் அப்பாவும் ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 2 பேருமே மனம் வந்து இதை சேர்த்து வச்சாங்களா 2 பேரையும் லவ் பண்ணி, இல்ல ஹீரோ லவ் பண்ற பொண்ணை வந்து ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணானா இல்ல இவர் கல்யாணம் பண்ணானா, லவ் எப்படி சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜான ஒரு படம். கண்டிப்பா ஒருத்தவங்க போயிட்டாங்க நினைச்சிட்டு அவங்களும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முட்டாள்தனமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க கூட நம்ம வந்து வேற நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி போயிட்டு இருக்குன்னு ஒரே தாடி வலிச்சுட்டு அலையக்கூடாது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. பன் பட்டர் ஜாம் படத்தை பத்தி ரிவ்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிட்டா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த நாள் சந்திக்க விட பாய்.